ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜிசி விக்டோரியா. ஸோ இன்னைக்கு விலாக் வந்து ஆஸ் யூஷுவல் தான், அப்படியே கோ வித் த ஃப்ளோவில் வந்துட்டு பார்க்கலாம். பட் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்துட்டு திருமணமாகி 2 மாதங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கு. பேசிக்கலி இந்த மாதம் வந்துட்டு ஆனிவர்சரி கொண்டாடுவாங்கல்ல, அதாவது 3rd மந்த் ஆனிவர்சரி, 4th மந்த் ஆனிவர்சரி, அந்த மாதிரி ஆளெல்லாம் நம்ம கிடையாது. பட் இன்னைக்கு ஏதோ வந்துட்டு தோணுச்சு, இன்னைக்கு எதனா வந்து ஸ்பெஷலாக செஞ்சே ஆகணுமே அப்படின்ட்டு. லாஸ்ட் மந்த் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மந்த் கம்ப்ளீட் ஆனப்போ கூட ஒன்றும் நாங்கள் பண்ணல, ஜஸ்ட் அனதர் டே மாதிரி தான் போச்சு. இன்றைக்கும் ஜஸ்ட் அனதர் டே தான். சும்மா எதனா வந்துட்டு ருசியாக சமைச்சு கொடுக்கலாமே அவங்களுக்கு அப்படின்ட்டு யோசித்தேன். ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு காலைல ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு டைம் வந்து 11 o'clock ஆக போகுது. ஸோ டின்னருக்கு வந்துட்டு எதனா செய்யலாம் அப்படின்ட்டு வந்துட்டு யோசிச்சிருக்கேன். எதனானா என்ன, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சிக்கனில் எதனா செய்கிறதுக்கு தான் தெரியும். அதுவும் வந்துட்டு அரசல் புரசலாக தெரியும். எங்கள் மம்மிகிட்ட கொஞ்சம் கேட்பேன், யூடியூப்பில் கொஞ்சம் பார்ப்பேன். இந்த மாதிரி தான் வந்துட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் குக்கிங்கை. பார்ப்போம் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது. என்னென்னா, லக்கியை வந்துட்டு நம்ம ஊசி போடுறதுக்காக கூட்டிகிட்டு போகணும். லாஸ்ட் டைம் வந்துட்டு லக்கியை ஊசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனை க்ரூமிங் கூட்டிகிட்டு போயிட்டோம்ல, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அவனை கூட்டிகிட்டே போகல ஊசி போடுறதுக்கு. இன்றைக்கி தான் வந்துட்டு போகிறோம். வேப்பேரி வந்துட்டு போகிறோம். வேப்பேரியில் இருக்கு இல்லையா அந்த அனிமல் ஹாஸ்பிட்டல், அங்கே தான் வந்துட்டு போகிறோம். அவனுக்கு போயிட்டு ஊசி போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்பலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு எதனா டிஃப்ரென்ஸ் தெரியுதா, நான் வந்துட்டு புதுசாக லிப்ஸ்டிக் வந்துட்டு மாற்றிருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு என்ன லிப் கலர் மாற்ற சொன்னீங்களே, அதனால் நான் வந்துட்டு அமேசான்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். அப்படியே லிப்ஸ்டிக்கும் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். பட் ஆனால் இதில் வந்துட்டு 3 ஷேட்ஸ் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ போட்டிருக்கேன். ஓகேவா, நான் வாங்கின ஷேட் வந்துட்டு அப்படியே போடுறதுக்கு எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக 2 ஷேட் வந்து ஆட் பண்ணி போட்டிருக்கேன். நான் வந்துட்டு உங்களுக்கு வீட்டுக்கு வந்து நான் அமேசான்லேருந்து என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்ட்டு குட்டி ஹால் மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம கிளம்புவோம். ஸோ மம்மி வீட்டுக்கு போயாச்சு. அங்கே போனதுமே பார்த்திங்கன்னா லக்கி வந்துட்டு செம்ம எக்ஸைட்டடாக குதிச்சிக்கிட்டு இருந்தான். அண்ட் லக்கிக்கு வந்துட்டு நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டா போதும், உடனே வந்துட்டு குதிப்பான். வாங்க சீக்கிரம் வெளியே போகலாம், என்னை இப்போயே வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு ரொம்ப வந்துட்டு தொல்லை பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு வந்து நம்ம சொல்கிறது புரியும். வாடா வெளியே போகலாமா அப்படின்னு கூப்பிட்டோம்னா அவனுக்கு வந்து தெரிஞ்சிடும். போணுமா? எங்கே போகிறான்? அம்மு கூப்பிடு. கூப்பிடு. போகலாம். போயிட்டு அவனோட அந்த லீஷ் இருக்குல்ல, அதை போயிட்டு அவன் காமிப்பான். எடுத்து மாட்டுங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு பேசுவான் நம்ம கூட. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அவன் அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தான். சீக்கிரம் வாங்க கூப்பிட்டு போங்க என்ன வெளியே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் அவனை வச்சு நாங்கள் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அவன் வந்துட்டு அந்த மாதிரி நம்மளை கேட்குறது. ஸோ அதனால் அதை அப்படியே பார்த்துட்டு அதை அப்படியே ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு லீஷ் எல்லாம் மாட்டி விட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ வேப்பேரியில் இருக்கிற அனிமல் ஹாஸ்பிட்டல் தான் நம்ம வந்துட்டு போகிறோம். அங்கே தான் வந்துட்டு நாங்கள் அவனுக்கு குழந்தையிலேருந்து அவனை வந்துட்டு அங்கே வேக்சின் போடுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் போனதுமே வந்து டோக்கன் வந்துட்டு வாங்கணும். ஸோ அங்கே வந்து டோக்கன் வாங்குகிற அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா 2 பப்பீஸ் வந்து அங்கே படுத்துட்டு இருந்துச்சு என்ட்ரன்ஸ் கிட்ட. ரொம்ப வந்து மூச்சு இழுத்து விட்டுட்டு இருந்துச்சு. ரொம்ப உடம்பு முடியாமல் 2மே வந்து படுத்துட்டு இருந்துச்சு. ஓகேவா, ஸோ யாருமே வந்துட்டு கூடவும் இல்லை. திடீர்னு வந்து அந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து இந்த பப்பீஸ் யாரோடது, டாக் யாரோடது அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். ஆனால் யாருமே வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. பார்த்தா இவங்களோட ஓனர்ஸ் வந்துட்டு இவங்களை வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டுருக்காங்க போல். ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆல்ரெடி ரொம்பவே முடியாமல் 2மே வந்துட்டு படுத்துட்டு இருந்துச்சு. எப்படி தான் வந்துட்டு மனசு வருதுன்னே தெரியல. இப்படி குழந்த மாதிரி வளர்த்ததை வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னே எப்படி தான் வந்துட்டு விட்டுட்டு போகிறாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ஏன்னா வந்துட்டு 5 அறிவு இருக்க அனிமல்ஸ் கூட அதோட குட்டிங்களை வந்துட்டு அதோட குழந்தைங்களை அவ்வளோ அழகாக பாசமாக வந்து பார்த்துக்கும். ஆனால் வந்துட்டு 6 அறிவு இருக்கிற சில மனுஷங்க வந்துட்டு குழந்தையாக வளர்க்குற அந்த டாக்ஸ் வந்துட்டு எப்படி தான் வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒன்று விட்டு போயிடுறாங்க அப்படின்னு தெரியல. இது வந்துட்டு எல்லாரையும் சொல்லலை, இந்த மாதிரி தப்பு பண்ணுற சில பேரை வந்துட்டு நான் சொல்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. எனக்கு வந்துட்டு தாங்கிக்கவே முடியல. அதனால தான் வந்துட்டு என் மனக்குமுறலை வந்துட்டு கொஞ்சம் கொட்டிட்டேன். ஸோ மன்னிச்சிக்கோங்க. ஸோ அதான் லக்கியை வந்துட்டு நாங்கள் டோக்கன்லாம் வாங்கி முடிச்சுட்டு அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம்
டிக்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் காமிச்சிட்டு அதுக்கான மெடிசன்ஸும் அங்கே ஃபார்மசிலேருந்து வாங்கிட்டு அவனை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம். ஆக்சுவலி அவனுக்கு வேக்சின் போடுறதுக்காக தான் வந்தோம். பட் அதுக்கப்புறம் டிக்ஸ்க்காக போய் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஊசி அவங்க போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 2த்துக்குமே அட் அ டைம் ஊசி போடக்கூடாது. ஸோ வேக்சினுக்கு அடுத்த வாரம் திரும்ப வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவனை டிக்ஸ்க்கு மட்டும் அவனுக்கு ஊசி போட்டுட்டு நாங்கள் வந்து வந்தாச்சு. ஸோ சில மெடிசன் வந்துட்டு அங்கே உள்ளே வந்துட்டு வாங்கிக்கிட்டோம். அண்ட் சில மெடிசன்ஸ் வந்துட்டு வெளியே வந்து வாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறையா ஃபார்மசிஸ் வந்து இருக்கும், பெட் ஃபார்மசிஸ். ஸோ அங்கே போயிட்டு லக்கிக்கு வந்துட்டு அங்கே கொஞ்சம் மெடிசன்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கே பார்த்திங்கன்னா மத்தியானம் மேலே ஆயிடுச்சு. ஹாய் கைஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து நான் வந்து நல்லா சாப்பிட்டுட்டேன். செம்ம பசியில் வந்தேன். வீட்டுக்கு வரவே பார்த்திங்கன்னா 1 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு டைம் 2 மணி ஆக போகுது. ஆக்சுவலாக வந்துட்டு வீட்டுக்கு வர முன்னாடி கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஆனால் நான் வந்துட்டு கடைக்கு போக முடியல. ஏன்னா மழை வேற தூரிட்டே இருந்துச்சு. எங்கடா மழை ஜாஸ்தியாக வந்துட போதும் அப்படின்ட்டு பயந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு லைட்டாக வந்துட்டு வெயில் எட்டி பார்த்துட்ருக்கு. அதனால் இப்போ வந்து நம்ம கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, ஸோ அதனால் என்னோடய டிட்டர்ஜென்ட், அதுக்கப்புறம் கம்ஃபர்ட்டு, குளிக்கிற சோப்பு, பேஸ்ட்டு, இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்துட்டு காலி ஆகிடுச்சு. இல்லை இது வந்துட்டு காலியாகிற நிலமையில் இருக்குது. அதனால் அதெல்லாம் போயிட்டு வாங்க வேண்டியிருக்கு. நான் வந்துட்டு டிமார்ட் போகலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு வெறும் இந்த மாதிரி சில திங்ஸ்லாம் தான் வந்துட்டு காலி இப்போதைக்கு. அதனால் நம்ம நெக்ஸ்ட் மந்த் போகணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிமார்ட்டுக்கு பல்காக வாங்குறப்போ தான் வந்துட்டு அங்கே நம்மளுக்கு செட் ஆகும். சும்மா இந்த மாதிரி கம்மி ப்ராடக்ட்ஸ் வாங்குறது வந்து நம்ம இங்கே பக்கத்துலேயே சூப்பர் மார்க்கெட்டில் எதுனா வாங்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா டிமார்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம். அண்ட் ஆல்சோ போகணுன்னா ஆட்டோவில் தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் திங்ஸ் தானே பக்கத்துலேயே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆல்சோ நான் வந்துட்டு இப்போ ரீல்ஸ்லாம் பார்த்துருந்தேன்னா அப்போ வந்து ஒரு ரீல் வந்துச்சு. அதில் வந்து ப்ரௌனிஸ் பார்த்தோன்னே எனக்கு வந்துட்டு ஆசை வந்துருச்சு. குக்கர்லேயே வந்துட்டு அவங்க ப்ரௌனி செஞ்சாங்க அதில். அதனால் நம்மளும் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அதனால் இன்றைக்கி அதையும் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் நைட்டுக்கு வந்துட்டு நம்ம டின்னர் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னும் யோசிச்சுட்டே இருக்கேன். கண்டிப்பாக சிக்கனில் தான் எதனா செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. யோசிச்சுக்கிட்டே அப்படியே வந்துட்டு நான் கடைக்கு கிளம்பி திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வந்துட்டு அமேசானில் சில திங்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன்ல, அதையும் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் வந்துட்டு அதை பற்றி மறந்தே போயிட்டேன், நான் காமிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு வாங்கின திங்ஸ்லாம் வந்து கொண்டு வந்துட்டேன். ஐயோ, ஒரு குட்டி அமேசான் ஹால் வந்துட்டு இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஹால் வீடியோஸ்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுல்ல. நீங்கள் வந்துட்டு ஹால் வீடியோஸ் பார்க்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்களா அப்படின்றத எனக்கு வந்து சொல்லுங்கள். அப்படி இல்லைனா வ்ளாக்லேயே இந்த மாதிரி ஒரு சின்ன போர்ஷன் குட்டி ஹால் அந்த மாதிரி காமிச்சிடலாமா, இனிமேல் வாங்க போகிற திங்ஸ் எல்லாம் அப்படி காமிக்கலாமா அப்படின்ட்டு எனக்கு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம சேனலில் இந்த ஹால் வீடியோஸ்லாம் ஓடாது. ஆனாலும் நான் ஹால் வீடியோஸ் போட்டே வந்துட்டு பல மாதங்கள் ஆகுது. ஸோ போட்ட வரைக்கும் நான் சொல்கிறேன். பெருசாக வந்துட்டு ஹால் வீடியோஸில் வந்துட்டு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டுறீங்க. அதனால தான் வந்துட்டு நான் ஜாஸ்தி அது பண்ணுறதை விட்டுட்டேன். ஆனால் எனக்கு வந்துட்டு ஹால் வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் சொல்லுங்கள், இனிமேல் நான் இந்த மாதிரி திங்ஸ் எதனா மேக்கப் திங்ஸ் வாங்குறேன் அப்படின்னா ஹால் வீடியோஸ் வந்துட்டு நான் வ்ளாக்லேயே அட்டாச் பண்ணிட்டுமா அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு டக்குன்னு காமிச்சிடுறேன். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்துட்டு வாங்கியிருந்தது வந்துட்டு என்னோடய ஃபேவரெட் டர்மாக்கோவோட ஹைலரானிக் சன்ஸ்க்ரீன் வந்துட்டு வாங்கியிருந்தேன். நான் வந்துட்டு இப்போது என்ன யூஸ் பண்ணிருக்கேன் மறந்தே போச்சு. நான் வந்துட்டு இப்போ ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து வச்சுருக்கேன், ஓகேவா. ஆனால் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் வாங்குறப்போ பிடிச்சி தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறப்போ நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு அது பிடிக்காமல் போயிடுச்சு. ரொம்ப வந்துட்டு மூஞ்சி அப்படியே ஆயில் அப் ஆகுற மாதிரி, ரொம்ப அது போட்டோன்னே ரொம்ப ஸ்வெட் ஆகுது. ஸ்வெட் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக ஆகிடுது. ஐயோ, அது பேர் என்ன, இருங்க நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். இதுதான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். ஏன்னா இது அப்படி பண்ணுது அப்படின்றதுனால. அண்ட் இது வந்துட்டு SPF 30 தான். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்னேக் வச்சுருந்தேன், ஓகேவா. அவட்ட நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துச்சு. சரி நல்லா இருக்கே அப்படின்றதுனால நான் வாங்கி பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்துட்டு வாங்கினதுக்கப்புறம் ஒரு 2 or 3 யூஸஸ்க்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்வெட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்வெட் ஆனாலும் பரவாயில்ல, அது ரொம்ப ஒயிட்டாக ஆகிடுச்சு. அந்த ஒயிட் கேஸ்ட் அப்படியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். ஸோ அதான் இது வாங்கினேன். அடுத்து வந்துட்டு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு டாட் அண்ட் கீயோட மாய்ஸ்சரைசர், சைக்கா மாய்ஸ்சரைசர் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அடுத்தது டர்மாக்கோவோட சால்சிலிக் ஆசிட் சீரம் வாங்கினேன். இது ஆக்சுவலி நான் பெருசு போட்டிருக்கணும், தெரியாதனமாக சின்னது போட்டேன் போல். அது இப்போ தான் நானே கவனிக்கிறேன். ஸோ இது வாங்கியிருந்தேன். அண்ட் எனக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது.
அதுவும் இந்த சைட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி இந்த சைட்ஸில் வந்துட்டு அப்படி இருக்குது. சரி இது போட்டாலாச்சும் எதனா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்ட்டு பார்க்கலாமேன்னு தான். அடுத்து என்னோடய பாடி லோஷன் வந்துட்டு காலி. ஸோ அதனால் நான் இந்த வாட்டி இது ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கினேன். மமாஅர்த்தோட விட்டமின் சி டெய்லி க்ளோ பாடி லோஷன். இது வந்து நல்லாயிருக்கு. இன்றைக்கி தான் நான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸ்மெல் வந்துட்டு ஏதோ ஒரு ஷாம்புவோட ஸ்மெல் வருது, மைல்டாக நல்லாயிருக்கு. ஸோ அது அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது இது வந்துட்டு நான் புதுசாக வாங்கியிருக்கேன். இது ஆஸ் யூஷுவல் நான் யூஸ் பண்ணுறது தான், ப்ரௌன் எஸ்ப்ரெஸோ அண்ட் ஒயின் டச்சு. இது வந்துட்டு மாவ் எக்ஸ்டசி அப்படின்ற ஒரு ஷேடு இது வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு பேர் ஸ்கின்ல போடுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்துட்டு அவ்வளோவா பிடிக்கல. எனக்கு என்னவோ தெரியல, எனக்கு அந்த ப்ரௌன் எஸ்ப்ரெஸோ அப்படியே போடுறது தான் பிடிச்சிருக்கு. ஆனால் பார்க்குற யாருக்குமே வந்துட்டு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு காலையில் கிளம்பி போகிறப்போ இது, அதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் எஸ்ப்ரெஸோ, அப்புறம் வந்துட்டு லைம் கிரைமோட ஒரு லிப்ஸ்டிக் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டேன். இப்போ வந்து நான் போட்டிருக்கிறது ப்ரௌன் எஸ்ப்ரெஸோ அண்ட் லைம் கிரைமில் டெடி ஷேட் ஞாபகம் இந்த 2 லிப்ஸ்டிக் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். மேபி எனக்கு தெரியல, இந்த மாதிரி டார்க்கர் ஷேட் போட்டு எனக்கு அப்படியே பழகிருச்சோ என்னவோ. வேறு எந்த ஷேடும் போட்டால் எனக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. நான் வந்துட்டு அடுத்த எதனா வீடியோவில் வந்து இந்த மாவ் எக்ஸ்டசி வந்து போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்படியே பேர் ஸ்கின்ல எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஃபேஸ் வாஷும் வந்துட்டு காலி ஆயிடுச்சு, அதையும் வாங்கியிருக்கணும், அதை வந்துட்டு விட்டாச்சு. இப்போ வந்துட்டு நான் போய் கடைக்கு போயிட்டு வாங்குகிறேன். திங்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. நல்ல வேலை இன்னைக்கு வெயில் இல்லை, வெயில் கம்மியாக இருக்குது. ஸோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்டே வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்னு. ஸோ அங்கே தான் வந்துட்டு நான் போயிருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன்ல பேசிக்காக சில திங்ஸ் மட்டும் காலியாக இருந்துச்சு, அதை மட்டும் தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நான் வந்துட்டு என்னென்னலாம் வாங்கியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா தயிர் வந்துட்டு ஒரு டப்பா வந்துட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ரைஸ் பிரான் ஆயில், இது வந்துட்டு அப்பளம் பொரிக்கிறதுக்கு மட்டும் இது வாங்குவேன். மற்றபடி சமைக்கிறதுக்கு வந்துட்டு செக்கு எண்ணெய் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்துட்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் இது வந்து பாதாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் பேஸ்ட், பல் விளக்குற பேஸ்ட், அதுக்கப்புறம் குளிக்கிற சோப் வந்துட்டு காலி ஆயிடுச்சு. ஸோ அது வந்துட்டு மெடிமிக்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு துணி துவைக்கிறதுக்கு வந்துட்டு ஹென்கோ இது வந்துட்டு 1 லிட்டர் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த கம்ஃபர்ட் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அவ்வளோதான், இதெல்லாம் தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு பார்சல் வந்து ஒன்று ரிசீவ் ஆகிருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எனக்கு வந்து இயரிங்ஸ்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர்ஹுட் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எனக்கு இயரிங்ஸ்லாம் வந்துட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து அவங்க ப்ரொமோஷனுக்காக வந்துட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, எல்லாமே கொரியன் இன்ஸ்பயர்டு இயரிங்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு நீங்களும் எதனா வந்துட்டு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ வுட் லவ் டு ஹெல்ப் யூ. ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட ப்ராடக்ட்ஸையும் நான் வந்துட்டு இது மாதிரி ஃபீச்சர் பண்ணுறேன். அண்ட் இந்த இயரிங்ஸ் பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ரௌனி செய்யறதுக்காக போயாச்சு. இது வந்துட்டு ஒரு டிசாஸ்டர் ப்ரௌனி இன்றைக்கி நடந்தது, ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து பாதாம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து அவங்க வந்துட்டு அதில் நாட்டு சக்கரை வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் வந்துட்டு நாட்டு சக்கரை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை நல்லா பவுடர் பண்ணி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது கூட தயிர் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டும் சேர்ந்தா எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு லைட்டாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா மாதிரி புளிச்சுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்து கொக்கோ பவுடர், அப்புறம் அது பேர் என்ன, பேக்கிங் சோடா. ஸோ இது வந்துட்டு யூஸ் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் கன்சிஸ்டன்சிக்காக மில்க் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி அந்த வீடியோவில் வந்துட்டு அவங்க மைதா மாவு தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் தான் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷனாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு கோதுமை மாவு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்துட்டு அவங்க டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு பட்டர் அண்ட் சாக்லேட் வந்துட்டு அவங்க மெல்ட் பண்ணிக்கிட்டாங்க. நானும் வந்துட்டு பட்டர் அண்ட் என்கிட்ட வந்துட்டு சாக்கோ சிப்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஆனால் வந்துட்டு அந்த சாக்கோ சிப் வந்து மெல்ட்டே ஆகலை, ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. அது மெல்ட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு கையே வலிச்சு போச்சு, அவ்வளோ நேரம் எடுத்துச்சு. அவங்க வந்துட்டு டார்க் சாக்லேட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. என்கிட்ட இதுதான் இருந்துச்சு. சரி ஓகே, இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இது வந்துட்டு மிக்ஸே ஆகலை, ரொம்ப நேரம் ஆச்சு இது முடியறதுக்கே. ஆனால் ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வீடே வந்துட்டு சாக்லேட் ஸ்மெல்லாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு என்கிட்ட பான்வில் சாக்லேட் இருந்துச்சு, ஓகேவா. ஸோ அதுலேருந்து 2 பீஸ் வந்து போட்டுக்கிட்டேன். அதுதான் வந்துட்டு ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. அந்த பட்டரும் சாக்லேட்டும் சேர்ந்து ஒட்டவே இல்லை, ஒரு மாதிரி க்ளே மாதிரி ஆகிடுச்சு அந்த சாக்லேட்டு. நான் பார்த்த வீடியோவில் வந்துட்டு பட்டர் அண்ட் சாக்லேட்லாம் அவங்க உருக்குனதுக்கப்புறம் சூப்பராக வந்துட்டு மெல்ட் ஆகி செம்மையாக இருந்துச்சு, அதை பார்க்கறதுக்கே மாவு மாதிரி. ஆனால் எந்த வந்துட்டு இந்த மாதிரி ஆகிடுச்சா. சரி இதை எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுவானே, இதே வந்துட்டு நம்ம ஊற்றி டெஸ்ட் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு அதையும் நான் வந்துட்டு அந்த பேட்டர் கூட வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன்.
நம்ம வந்துட்டு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அது. ஸோ ரெண்டுத்தையும் வந்துட்டு அந்த பட்டரும் அந்த சாக்லேட் அதையும் வந்துட்டு அதுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து அந்த கோதுமை மாவோட ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் நான் வந்துட்டு எசன்ஸ் வந்து கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் கேக் டின் பார்த்திங்கன்னா இந்த குட்டி கேக் டின் தான் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு நான் பட்டர் ஃபுல்லாக தடவிட்டு இந்த நம்ம கலக்கி வச்சுருந்த அந்த கேக் மிக்ஸ்சர் அதை வந்துட்டு நான் உள்ளே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் பான்வில் சாக்லேட் வச்சுருந்தேன்ல, ஸோ அது சாரி இது பான்வில் இல்லை, அமுல் சாக்லேட்டு. ஸோ இதை வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உடச்சி அந்த பேட்டர்லேயே வந்துட்டு மேலே வச்சுட்டேன் டெக்கரேஷனுக்காக. இந்த சாக்லேட் நான் நேற்று வாங்கிட்டு வந்தப்போ அவங்க ஆசையாக கேட்டாங்க, கொடு நான் சாப்பிட்டுடுறேன் அப்படின்ட்டு. அவங்களுக்கு கூட கொடுக்காம இல்லை நான் கேக் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு பெரிய இவ மாதிரி பேசிட்டு இன்றைக்கி வந்துட்டு இதை நான் வந்து கேக்கை வந்து சொதப்பிட்டேன். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன் குக்கரை. அது மேலே ஒரு கிண்ணம் வச்சு இந்த கேக் பேட்டரை வந்துட்டு உள்ளே வச்சுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ்லேயே நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு வச்சுட்டு போய் ஒரு கொஞ்ச நேரத்துலேயே பட்டுன்னு ஒரே சவுண்டு இந்த குக்கர்லேருந்து எனக்கு வந்துட்டு பயம் வந்துடுச்சு. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி என்ன தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு நான் திறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, கேக் வந்து நாசமாக போச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இருந்த அந்த மாவை வந்து நம்ம பேன் கேக் மாதிரி போட்டு எடுக்கலாம் எப்படி தான் வருதுன்னு பார்த்தா அது ஏதோ அமீபா மாதிரி போயிடுச்சு. ஏன்னா மொத்தமாக அன்றைக்கி எல்லாத்தையும் வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா வந்துட்டு என் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுது. ஆனாலும் விடாமுயற்சியாக எல்லா மாவும் காலி ஆகிற வரைக்கும் நான் வந்துட்டு அந்த பேன் கேக் மாதிரி போட்டு எடுத்துட்டேன். எந்த இடத்துல தவறு நடந்துச்சு அப்படின்ட்டு சுத்தமாக என்னால் வந்துட்டு கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு வேளை நான் வந்துட்டு சாக்கோ சிப்புக்கு பதிலாக டார்க் சாக்லேட் வேறு எதனா யூஸ் பண்ணியிருக்கணுமோ, இல்லை வந்துட்டு அந்த வீடியோவில் வந்து மைதா மாவு ஆர் கோதுமை மாவு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி மைதா மாவு எதுக்கு, உடம்புக்கு கெடுதி, அதனால் நம்ம வந்துட்டு கோதுமை மாவு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கோதுமை மாவு வச்சேன். ஒரு வேளை அதுதான் வந்துட்டு பிரச்சனையா அப்படின்றது கூட எனக்கு தெரியலை. ப்ரௌனி ஆக வேண்டியது சாக்லேட் அடையாக மாறி போச்சு. நானே ஒரு பேர் வச்சுக்க வேண்டியது தான், சாக்லேட் அடை வித் த ட்விஸ்ட் ஆஃப் ப்ரௌனி. ஏதோ ஒன்று சொல்லிக்க வேண்டியதுதான். நான் வந்து என்னென்னலாம் யோசிச்சு வச்சுருந்தேன் தெரியுமா, ப்ரௌனி செஞ்சு வச்சு அவங்க வந்ததுக்கப்புறம் அழகாக வந்துட்டு கொடுக்கலாம், அழகாக வந்துட்டு அதை வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிலாம் யோசித்தேன். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி நான் கூட நான் நினச்சி கூட பார்க்கல. நார்மல் கேக்கு மாதிரி கூட வரல அது. ஆக்சுவலி நான் வந்துட்டு 5 மினிட்ஸ்லேயே அதை அந்த குக்கர்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். ஓகேவா, ஏன்னா வந்து நான் வந்து இங்கே இந்த ரூமில் இருக்கேன், கிச்சன் அங்கே இருக்குது, கதவு மூடி வச்சுருந்தேன் ஏசி போட்டு. பட்டக்குன்னு சவுண்டு கேட்டே இருந்துச்சா, எனக்கு வந்து பயம் வந்துருச்சு. அதனால தான் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்டே இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அந்த டின்லேயே கீழே அடியில் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் வெந்திருந்துச்சு. அதை வந்துட்டு நான் கொஞ்சம் ஒரு பைட் எடுத்து பார்த்தேன். அது வந்து அந்த கோதுமை மாவோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியாக வந்துச்சு. அதே மாதிரி நான் அதை இப்போது தவாவில் போட்டு எடுத்தேன்ல, அதை சாப்பிடும்போதும் கோதுமை மாவோட ஸ்மெல் தான் வந்து ஜாஸ்தியாக வருது. நான் வெனிலா எசன்ஸும் வந்து போட்டேன், அப்படி இருந்தும் எனக்கு அந்த மாவு ஸ்மெல் தான் ஜாஸ்தியாக வந்துச்சு. எனக்கு வந்துட்டு இப்போ இதை உங்ககிட்ட கொடுக்க கூட எனக்கு மனசே வரல. நான் வந்துட்டு ஒரு அடை ஃபுல்லாக சாப்பிட்டேன், இன்னும் 3 அடை வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது. அடைனே மாற்றிட்டேன் அதோட பேரை நான். இதை வந்து பார்த்தா வந்துட்டு சாப்பிடணுன்ற எண்ணம் கூட வரமாட்டேங்குது. அவ்வளோதான். அடுத்து நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக பாத்திரம் வந்துட்டு விளக்க போயாச்சு. ஏன்னா நான் வந்துட்டு கேக் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஒரு அலப்பறை பண்ணல, அதில் வந்துட்டு நிறைய பாத்திரம் வந்துட்டு அழுக்கு பண்ணி போட்டாச்சு. ஸோ எல்லாத்தையும் உட்காந்து நான் வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் டின்னர் செய்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி டின்னருக்கு வந்து நான் சிக்கன் குழம்பு அண்ட் தோசை தான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். ஸோ சிக்கன் குழம்பு வந்துட்டு நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் நான் வந்துட்டு சிக்கனை வாஷ் பண்ணி நான் வந்துட்டு தயிரில் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் நல்லா வந்து வதக்கிட்டு, அது நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு வதக்கிட்டு, அப்புறம் தக்காளியும் போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டேன். அண்ட் இது கூட வந்துட்டு தக்காளி அண்ட் வெங்காயம் பேஸ்ட்டாக வந்துட்டு நான் அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் போட்டு வதக்கிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா சாட்டே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சிக்கனும் வந்து போட்டுட்டேன். குழம்பு வந்து ஹாஃபாக வெந்ததும் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை வந்துட்டு நம்ம வேக விட்டாச்சு. ஆக்சுவலி எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் சிக்கன் குழம்பு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானும் வந்துட்டு வச்சுட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான், அது நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் நான் வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சாச்சு. ஸோ விசில் வந்துட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் வந்துட்டு வைக்கணும். ஸோ அந்த கேப்பில் நான் வந்துட்டு இந்த சீரீஸ் வந்துட்டு ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஜரின்ஸ் அப்படின்ட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. பட் என்ன இருந்தாலும் எங்கள் மம்மி செய்கிற மாதிரி இது வரல. டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஆனால் வந்துட்டு எங்கள் அம்மா செய்கிற அளவுக்கு வரல, பட் நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், செஞ்சு முடிச்சோடனே நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் இது வந்துட்டு என்னுடைய புது ட்ரெஸ். நான் வந்துட்டு அமேசானில் சில திங்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ கூடவே இந்த ட்ரெஸ்ஸும் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். அது வந்துட்டு ஈவினிங்காக தான் டெலிவர் ஆச்சு. டெலிவர் ஆனதுமே பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ் இல்லை, அதனால் ஜாலியாக எடுத்து மாட்டிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஷாப்பிங் போகிற ஒர்க் வந்துட்டு இருந்துச்சு.
சிரிச்ச முகமா வாங்க. என்னவா என்ன வாசனை அடிக்குது? சமைச்சேன். சமைக்கல, ஏதோ சாப்பிட்டு. சமைச்சேன். கண்ணு மூடனியா? கண்ணு மூடு, டைட்டா மூடணும், திறக்கக்கூடாது. வாயை மூடி பண்ணியா கூட. வாயை மூடக்கூடாது. கேக் கேக் அடையாயிடுச்சு. ப்ரௌனி அடை. இந்த கருமத்துக்கு அந்த சாக்லேட்டை நேத்து நான் குடிடின்னு சாப்பிட போறேன்னு. இருக்கு 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 வச்சிருக்கேன். சத்தியமா நான் யோசிச்சேன், ச்சே நேத்தே கேட்டுச்சே குழந்தை கொடுத்துருக்கலாமேன்னு. சரி இது நல்லா இருக்கா? இது நீ எப்படி செஞ்ச? என்ன தோசை மாதிரி சுட்டியா? ஆமா. அது பேர் கேட்காம ஊர்ல இல்ல, ஃபர்ஸ்ட் கேளு. குக்கர்ல வச்சு எடுத்தேன், வரல. அதனால மாவை என்ன பண்றது, வேஸ்ட் பண்ணக்கூடாதே, நான் ஒரு குடும்ப பெண்ணாச்சு அப்படின்ட்டு தோசை தவா சாப்பிட்டு எனக்கு என்ன பண்ணுவேன். சும்மா தான் கொடுத்தேன், ஒரு வாய் டேஸ்ட் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவேன்னு. ஐயோ பயங்கரமா. அவ்வளோதான், குப்பைக்கு போட்டுருவேன். ஸோ அவ்வளோதான், நாங்கள் வந்துட்டு அப்புறம் ஷாப்பிங் போகிறதுக்காக கிளம்பியாச்சு. எப்போவுமே வந்துட்டு கீழே இறங்கினதும் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்து காம்பவுண்டில் ஒரு பூனை வந்துட்டு ஒன்று இருக்கும். அந்த பூனையை வந்துட்டு இவங்க கொஞ்சுவாங்க. எனக்கு வந்துட்டு பூனைனா பயம், புரண்டி விட்டுரும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அனிமல் லவர்ஸா இருக்கணும், டாக் லவர்ஸ் கிடையாது. புரியுதா? நான் அனிமல் லவர் தான். யார் அனிமல் லவர்? பள்ளி ஒன்று பிடிக்குமா? சி. ஸோ நாங்கள் வந்துட்டு டி நகர் தான் வந்துட்டு போயிருந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு வெட்டிங், ஓகேவா. ஸோ வெட்டிங்க்கு போட்டு போகிறதுக்கு வந்துட்டு அக்கா கிட்டே வந்துட்டு நல்ல ட்ரெஸ் இல்லை. அதனால் கண்டிப்பாக புது ட்ரெஸ் போட்டு தான் நான் வந்துட்டு வருவேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி அவங்க வந்துட்டு ஷாப்பிங் கூப்பிட்டு வந்தாச்சு. ஸோ டி நகரில் வந்துட்டு நாங்கள் களஞ்சியம் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு வந்துட்டு போனோம். ஸோ களஞ்சியம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து நான் அந்த சல்வார் செட் தான் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ரேட்டும் வந்துட்டு 1005க்குள்ளே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நிறையா கலர் வேரியேஷன்ஸ் கூட வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு சல்வார் வந்து வாங்கிட்டு நாங்கள் ஃபட்டாஃபட்னு நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. செம்ம குவிக்காக வந்துட்டு ஷாப்பிங் முடிஞ்சாச்சு. அவங்க தான் வந்துட்டு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அவ்வளோதான், அதை வாங்கிட்டு கொண்டை போடுறதுக்கு வந்துட்டு கிளிப்பே இல்லை எங்கள் வீட்டில். எப்போ வாங்கினாலும் தொலைச்சி போட்டுடுறேன். அதனால் சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்சி ஷாப் ஒன்று போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா தோசை சுடுற வேலை நம்மளுக்கு. டின்னர் செய்யணும்ல, டின்னர் சாப்பிட்ணும்ல. ஸோ அதனால் மாவு வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தோம். நம்மளுக்கு வந்துட்டு மாவு அரைக்க தெரியாது. ஸோ அதனால் எப்போவுமே கடை மாவு தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ கடை மாவு வாங்கினாலுமே கூட நான் 2 நாளைக்கு மேலே அதை வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன். அன்றைக்கி நைட் வாங்குறேன்ல, ஸோ அதை வந்துட்டு அன்றைக்கி நைட் யூஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் மார்னிங்க்கு யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அதை வந்து நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான், மாவு வந்துட்டு கலக்கியாச்சு. அண்ட் சைட் பை சைட் நான் சிக்கன் குழம்பு செஞ்சுருந்தேன்ல, அதையும் வந்துட்டு நாங்கள் ஹீட் பண்ணிக்கிட்டோம், சூடாக சாப்பிட்லாமே அப்படின்ட்டு. அண்ட் தோசை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு சுட்டுட்டு 2 பேருக்குமே சேர்த்து வந்துட்டு நாங்கள் சுட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சாப்பிடுவோம். ஏன்னா அவங்க வந்து தனியாக சாப்பிட மாட்டாங்க, 2 பேரும் சேர்ந்து உட்காந்தா தான் வந்துட்டு அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் மொத்தமாக வந்துட்டு இந்த மாதிரி சுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் சாப்பிட போவோம். ஸோ அவ்வளோதான், சூப்பராக டின்னர் சாப்பிட்டு நாங்கள் எங்கள் டேயை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இந்த வீடியோவும் இங்கேயே முடியுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.